வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மம்தா ஆட்சியில் ஊடுருவல்காரர்களின் தொழிற்சாலையாய் மேற்கு வங்கம் மாறிவிட்டதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. போலி ஆவணங்கள் தயாரிப்பதும் கால்நடைகளை களவாடுவதும் பெருகியுள்ளதாகவும் சாடல். கேரள சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் வாக்குச்சாவடிகளில் வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களிப்பு. பினராயி விஜயன், சசிதரூர், மோகன்லால், மம்முட்டி உள்ளிட்டோர் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி பெருமிதம். புதுச்சேரி, அசாம், கேரளா மாநிலங்களில் ஒரே நாளில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு. ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிகளில் வரிசையில் நின்று வாக்களித்த பொதுமக்கள். பனை தொழிலாளியை துப்பாக்கியால் சுட்டு அட்டூழியம் செய்த இசக்கி ராஜா பணியிடை நீக்கம். பொதுமக்களின் போராட்டம். நாம் தமிழர் கட்சியின் வலியுறுத்தலால் தென்மண்டல ஜிஜி அதிரடி நடவடிக்கை. இசக்கி ராஜாவை இடைநீக்கம் செய்தால் போதாது, நிரந்தரமாக பணியில் இருந்து நீக்க வேண்டும். பனை பாதுகாப்பு இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் கோரிக்கை. லெபனான் மீது இஸ்ரேல் இராணுவம் நடத்திய கொடிய தாக்குதலில் 182 பேர் உயிரிழப்பு. போர் நிறுத்தத்தை மீறிய செயல் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சயது குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் மேற்கு வங்கம் ஊடுருவல்காரர்களின் தொழிற்சாலைகளாக மாறிப்போனதாகவும் போலி ஆவணங்கள் தயாரிப்பதும் கால்நடைகளை களவாடுவதும் பெருகியுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கிழக்கு மேதினிப்பூரில் பாஜக பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது 5 ஆண்டுகளுக்கு முன் நடந்த தேர்தலில் நந்தி கிராமத்தில் மம்தா பானர்ஜி தோற்றது போல் இந்த முறை பவானிபூரிலும் ஒட்டுமொத்த மேற்கு வங்கத்திலும் தோல்வியடைவார் என்று கூறினார். மேற்கு வங்கத்தில் இந்த முறை நடைபெறுவது வழக்கமான தேர்தல் இல்லை என்றும் வங்கத்தின் பெருமையை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக தேர்தல் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். வங்கத்தின் வளர்ச்சிக்கான அடித்தளத்தை வலுப்படுத்தும் தேர்தல் என்றும் இது ஈவிரக்கமற்ற திரிணாமுல் ஆட்சியை அகற்றுவதற்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படி என்றும் குறிப்பிட்டார். இந்தியா இன்று மிக வேகமாக முன்னேறி வருவதாகவும் இது உலகிலேயே அதிவேக வளர்ச்சி என்றும் குறிப்பிட்ட மோடி, திரிணாமுல் காங்கிரசின் ஈவிரக்கமற்ற ஆட்சி வங்கத்தை வீழ்ச்சியடைய செய்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். ஒரு காலத்தில் நாட்டின் பல பகுதிகளில் இருந்து மேற்கு வங்கத்தின் ஹால்டியாவுக்கு பலர் பணியாற்ற வந்ததாகவும் இன்று இங்குள்ள இளைஞர்களை அந்தமானுக்கும் ஒடிசாவுக்கும் பிற மாநிலங்களுக்கும் வேலை தேடி செல்வதாக தெரிவித்தார். திரிணாமுல் ஆட்சியில் மேற்கு வங்கம் ஊடுருவல்காரர்களின் தொழிற்சாலையாக மாறிப்போனதாகவும் போலி ஆவணங்கள் தயாரிப்பதும் கால்நடைகளை களவாடுவதும் பெருகியுள்ளதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். திரிணாமுல் காங்கிரசின் அரசியல் அச்சுறுத்தலின் அடிப்படையில் அமைந்தது என்றும் குறை கூறினார். வங்கத்து இளைஞர்களுக்கு திரிணாமுல் செய்த பாவங்களை அடுத்த நூற்றாண்டுகளில் கூட கழுவ முடியாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். கேரள மாநிலத்தில் 140 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிகளில் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். கேரள மாநிலத்தில் மொத்தமுள்ள 140 தொகுதிகளுக்கான ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 30,471 வாக்குச்சாவடிகளில் காலை முதல் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வரிசையில் காத்து நின்று வாக்களித்து வருகின்றனர். இளம் தலைமுறை வாக்காளர்களும் அதிகளவில் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. வாக்குச்சாவடிகளில் பதற்றத்தை தணிக்கும் வகையில் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு உள்ளனர். கண்ணூர் மாவட்டம் தர்மடம் தொகுதியில் போட்டியிடும் கேரள முதலமைச்சர் விஜயன் பினராயில் உள்ள RCML தொடக்கப்பள்ளியில் தனது வாக்குப்பதிவை பதிவு செய்தார். இதேபோல் புகழ்பெற்ற நடிகரான மோகன்லால் திருவனந்தபுரம் மாவட்டம் நேமம் தொகுதியில் முடவன்முகல் என்னும் இடத்தில் வாக்களித்தார். நடிகர் பிருத்திவிராஜ் கொச்சியில் தனது வாக்குப்பதிவு செய்தார். புதுச்சேரி, அசாம், கேரள மாநிலங்களில் ஒரே கட்டமாக இன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மக்கள் ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிகளில் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளுக்கும், அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளுக்கும், கேரள மாநிலத்தில் மொத்தமுள்ள 140 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அசாமில் மத்திய அமைச்சரும் பாஜக தலைவருமான சர்வானந்த சோனாவால் திப்ருகரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். கேரளத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிதரூர் திருவனந்தபுரத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை செலுத்தினார். கேரள உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி தேவன் ராமச்சந்திரன் கொச்சியில் குடும்பத்துடன் வந்து வாக்கை பதிவு செய்தார். கேரளத்தின் கண்ணூரில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி மைய வாக்குச்சாவடியில் காங்கிரசின் சாமா முகமது வாக்களித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் பிரிட்டாஸ் திருவனந்தபுரத்தில் உள்ள பள்ளியில் வாக்களித்தார்.
நடிகர் மம்முட்டியும் அவரது மனைவி சல்பத்தும் கொச்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர். மலையாள நடிகர் குஞ்சக்கோ கோபன் ஆலப்புழையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வினவிஸ்வம் திருவனந்தபுரத்தில் வாக்களித்தார். புதுச்சேரி வில்லியனூரில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் வாக்களித்தார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பனை தொழிலாளியை துப்பாக்கியால் சுட்டு அட்டூழியம் செய்த இசக்கி ராஜாவை காவல் உதவி ஆய்வாளர் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்து தென்மண்டல காவல்துறை தலைவர் விஜயேந்திர பிடாரி உத்தரவிட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்துள்ள மருதம்புத்தூரில் கல் இறக்குவதாக கூறி பனை தொழிலாளி மணிகண்டனை காவல் உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா 2 கால்களிலும் துப்பாக்கியால் சுட்டு அட்டூழியம் செய்தார். இதைத் தொடர்ந்து மணிகண்டனின் ஊர் மக்களும் உறவினர்களும் பொதுமக்களும் ஆலங்குளத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல் உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா, காவலர்கள் மணிராஜ், கார்த்திக் ஆகிய 3 மீதும் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி சார்பில் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். அந்த புகாரில் காவல் உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா மீது கொலை முயற்சி வழக்கு பதிய வேண்டும் என்றும் அவரை பணி நீக்கம் செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பனை தொழிலாளி மணிகண்டனுக்கு தமிழக அரசு 2 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ஆலங்குளம் துப்பாக்கி சூடு குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தென்மண்டல காவல்துறை தலைவர் ஜி விஜயேந்திர பிடாரி அதிரடி நடவடிக்கையாக இசக்கி ராஜாவை காவல் உதவி ஆய்வாளர் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்துள்ளார். பனை தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி, அந்த தொழிலாளியை இவங்க மிரட்டி அதில் கல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏறி இறக்க சொல்லி அதை கவுத்து அவங்கள கல் இறக்குனாங்கன்னு சொல்லி அவதூறாக பேசி அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் இன்னைக்கு கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த இசக்கி ராஜா அவரை சட்டவிரோதமாக துப்பாக்கி சூடு நடத்தி இன்றைக்கி அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட உயிருக்கு ஆபத்தான நிலையில் தென்காசி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. அதை அந்த புகாரை நம்ம நேற்றே காவல் நிலையத்தில் கொடுத்து அவங்களுக்கு மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணியாச்சு, கொலை முயற்சி வழக்கு. இன்றைக்கி நாங்கள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு அந்த வழக்கை தூரிதமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கண்காணி பனை தொழிலாளியை துப்பாக்கியால் சுட்ட காவல் உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜாவை இடைநீக்கம் செய்தால் போதாது என்றும் நிரந்தரமாக பணியில் இருந்து நீக்க வேண்டும் என்று பனை பாதுகாப்பு இயக்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பனை தொழிலாளியை காவல் உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா 2 கால்களிலும் துப்பாக்கியால் சுட்டதற்கு பல்வேறு அமைப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் தமிழ்நாடு பனை பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் பிரதீப் ஜின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் பனை ஏறும் தொழிலாளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருவதாகவும் இது கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவித்தார். ஆலங்குளத்தில் பனை தொழிலாளி மணிகண்டன் மீது துப்பாக்கி சூடு நடத்திய உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜாவை பணியிடம் நீக்கம் செய்தால் மட்டும் போதாது என்றும் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாடு பனிமரங்காக்கும் பாதுகாப்பு இயக்கம் அனைத்து மாவட்டங்களில் செயல்படுவது மட்டுமல்லாமல் பிற மாவட்டங்களிலும் ஒரு பொறுப்பிலிருந்து செயல்படுகின்றார்கள். இப்ப பாருங்க, தென்காசி மாவட்டத்துல நடைபெற்ற பனை தொழிலாளர் மீதான தாக்குதல் மிகவும் வருத்தக்கூடியது. பாருங்க, காவல்துறை இந்த அராஜக செயலை செய்துள்ளது. இது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இப்ப மட்டும் இல்ல, தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இப்ப பனை தொழிலாளர் என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையாக அரசு என்ன கொண்டு வந்துள்ளது, அவங்களுக்கு டிஸ்மிஸ் பண்ணணும், அந்த காவல்துறை யாருன்னு பார்த்து அவங்களை டிஸ்மிஸ் பண்ணணும் என்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நாங்க அனைவரும் இந்தியாவிலேயே எந்த முதல்வரும் வழங்காத இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் வழங்கும் திட்டத்தை தமிழக முதல்வர் தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ளார் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் கொத்தவாசல், புதுக்குடிசை, நல்லறிக்கை, காடூர் மற்றும் புதுவெட்டக்குடி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குன்னம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான சிவசங்கர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அமைச்சர் சிவசங்கர் பேசியபோது, இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் எந்த முதல்வரும் வழங்காத இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் வழங்கும் திட்டத்தை தமிழக முதல்வர் தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். தன்னை போக்குவரத்து துறை அமைச்சராக்கியதால் தான் பட்டி தொட்டி வரை 10 புதிய அரசு பேருந்துகளாக இயக்கப்பட்டு வருகிறது என்று கூறினார். இந்த பிரச்சாரத்தின் போது திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தாம் 200 தொகுதிகளை தாண்டி வென்றால்தான் தமிழகத்தை மட்டுமல்ல, இந்தியாவை மட்டுமல்ல, அரசியல் சட்டத்தையும் காப்பாற்ற முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தமல்லி தொகுதி குமணஞ்சாவடியில் திமுக வேட்பாளர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது.
கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தற்போது காணவில்லை என்றும் மராட்டியத்தில் பெருமை பேசிய மராட்டிய தலைவர்கள் இன்று இல்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பாஜகவினர் டெல்லியிலிருந்து ஒவ்வொரு மாநிலமாக பிடித்து கொண்டு தற்போது திருத்தணி வரை வந்து விட்டார்கள். உள்ளே விடாமல் எல்லை சாமியாக மு.க. ஸ்டாலின் நிற்கிறார் என்று தெரிவித்தார். மேலும் தாம் 200 தொகுதிகளை தாண்டி வென்றால்தான் தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவை மட்டுமல்ல அரசியல் சட்டத்தையும் காப்பாற்ற முடியும் என்று கூறினார். நீ கணக்கு போடுங்க. பீகார்ல இன்னைக்கு முதலமைச்சர் இருக்காரா? அவர் பேர் என்ன? நிதிஷ்குமார் இருக்காரா? எப்படி தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக அண்ணா போராடினாரோ அதை போல அந்த மாநிலத்துடைய உரிமைக்காக போராடி நிதிஷ்குமார் இன்னைக்கு காணும். மராட்டியத்திலே பெருமை பேசிய மராட்டிய தலைவர்கள் இன்றைக்கு இல்ல. உத்தரப்பிரதேசம் காணும் பிடிச்சிட்டாங்க, மத்திய பிரதேசம் காணும் பிடிச்சிட்டாங்க. இப்படி மேல இருந்து ஒன்னா டெல்லியில இருந்து பிடிச்சிட்டே வர்றாங்க. எல்லாம் இந்துத்துவா ஜெய் ஸ்ரீராம் பாடிட்டு பாரத மாதா விஜய் சொல்லிட்டே வர்றான். என்ன பிரச்சனைனா எல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் முடியலையோ தோல்ல ஏறிக்கிறான். இப்ப ஆந்திராவுக்குள்ள வர முடியல, சந்திரபாபு நாயுடு தோல்ல ஏறிக்கிறான். அப்படியே வந்தான், திருத்தணி வரைக்கும் வந்துட்டான். அதிமுகவிற்கு வாக்கு செலுத்தி அவர்கள் ஆட்சி அமைக்கும் சூழல் வந்தால் பாஜகவினர் தான் முதலமைச்சராக வரும் நிலை உருவாகும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் தொகுதியில் விசிக வேட்பாளர் சக்திவேலை ஆதரித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது சிறுத்தைக்குட்டி எதிர்நீச்சல் அடித்து கரையேறுமா என்று சோதனை முயற்சியாக பெரியகுளம் தொகுதி தமக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பாஜக தம்மை போல் சராசரியான அரசியல் கட்சி இல்லை, அவர்கள் சாதிவெறி மதவெறியை தூண்டுகிற கட்சி, வெறுப்பு அரசியலை தூண்டுகிற கட்சி, தமிழர்களையும் தமிழகத்தையும் மதிக்காத கட்சி என்று விமர்சித்தார். மேலும் அதிமுகவிற்கு வாக்கு செலுத்தி அவர்கள் ஆட்சி அமைக்கும் சூழல் வந்தால் பாஜகவினர் தான் முதலமைச்சராக வரும் நிலை உருவாகும் என்று தெரிவித்தார். அதிமுக யாரை தோளிலே தூக்கி சுமந்து வருகிறது என்றால் பிஜேபி. அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுகிற ஓட்டு. பிஜேபி நம்மை போல சராசரியான அரசியல் கட்சி இல்லை. சாதி வெறியை தூண்டுகிற கட்சி, மதவெறியை தூண்டுகிற கட்சி, இஸ்லாமியர்களை விரோதிகளாக தோற்றப்படுத்துகிற கட்சி, கிறிஸ்தவர்களை பகைவர்களாக கருதுகிற கட்சி, வெறுப்பு அரசியலை விதைக்கிற கட்சி, ஒருபோதும் சமத்துவத்தை பேசாத கட்சி, புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்காத கட்சி, சமூக நல்லிணக்கத்தை விரும்பாத கட்சி, தமிழையும் தமிழர்களையும் மதிக்காத கட்சி. அந்த கட்சியை தோளில் தூக்கி சுமந்து வருபவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுவதாகத்தான் அமையும். அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் வந்தால் பிஜேபி காரன் தான் முதலமைச்சராக வரும் சூழல் உருவாகும். பிஜேபி தமிழ்நாட்டிலே கால் ஒன்றிவிட்டால் நாம் இப்படி சகோதரத்துவத்தோடு வாழ முடியாது. உத்திரமேரூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பணிமனை அலுவலகத்தை உத்திரமேரூர் வேட்பாளர் முனிரத்தினம் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் உள்ள தாவைக்க தேர்தல் பணிமனை அலுவலகத்தை உத்திரமேரூர் வேட்பாளர் முனிரத்தினம் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் சாலவாக்கம் பகுதியில் கல்குவாரி அதிகமாக செயல்படுவதால் அதற்கு முதல்கட்ட நடவடிக்கையாக குறைத்த தடை செய்யப்படும். விவசாயம் பிரதான பகுதியாக உள்ளதால் விவசாயத்திற்கும் முன்னுரிமை வழங்கப்படும். வேலைவாய்ப்பில் இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் அமைத்து தரப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையும் பொதுமக்களிடையே முன்வைத்து விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க உள்ளார். என்ன மாதிரி ஆதரவு உங்களுக்கு? சிறப்பான ஆதரவு தளபதிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன தளபதி சொன்னார் பாருங்க, 234 தொகுதியில் நான் தான் வேட்பாளர் அப்படின்னு சொன்னது மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னை தலைவராகவோ தளபதியாகவோ அவருக்கு முகமாக தான் என்னை பார்க்குறாங்க. நான் சுற்றுப்பயணம் பார்த்துட்டு வரும்போது எவ்வளோ செல்ஃபி எடுக்கிறதுலாம் பார்க்குறச்ச அப்போ நான் குடியிருத்தும் இல்லை, நான் தலைவராக தான் என்னை எல்லாமே பார்க்குறாங்க. அதனால தான் அவங்க எல்லாமே உழைக்கிறாங்க. தலைவர் கண்டிப்பாக 2020 முதலமைச்சர் ஆவது உறுதி. உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில சாலவாக்கம் பகுதியெல்லாம் கல்குவாரி நிறைந்த பகுதியா இருக்கு, அது பெரும் விவசாய பகுதியா இருக்கு. அதற்கு ஏதாவது நீங்க கல்குவாரி கிட்டத்தட்ட ஒரு 80 கல்குவாரி இருக்குன்றதை நான் அறிஞ்சேன். மக்கள் அது ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. நம்ம தலைவர் அவர்கள் ஆட்சி அமைந்தவுடன் அதன் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப மகளிரின் வாக்கு மிக முக்கியம் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார்.
தஞ்சாவூர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கட்சி வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் தஞ்சை மிக முக்கியமான தொகுதி, மத்தியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி தலைமையில் வல்லரசு நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். மேலும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. திமுகவை சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய முதல் கடமை மகளிருக்கு உண்டு என்று தெரிவித்தார். திரு கருப்பு முருகானந்தம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர். பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் மத்திய தலைவர்களோடு நேரடி தொடர்பிலே இருக்கின்ற தலைவர். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுடைய நன்மதிப்பை பெற்ற தலைவர். இந்த தொகுதிக்கு நல்ல பணி ஆற்றுவதற்கு மிக சிறந்த வேட்பாளர் நம்முடைய மரியாதைக்குரிய கருப்பு முருகானந்தம் அவர்கள். தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எடப்பாடியார் ஐயா தலைமையிலே நல்லாட்சி மலர வேண்டும். அதற்கு தஞ்சையிலே தாமரை சின்னம் வெல்ல வேண்டும். கடந்த தேர்தலில் வணிகர்களின் ஆதரவால் தான் வெற்றி பெற்றதைப் போல் இந்த முறையும் அதற்கான வாய்ப்பை தருமாறு விருகம்பாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் பிரபாகர ராஜா வணிகர்களிடம் கேட்டுக்கொண்டார். சென்னை கலைஞர் கருணாநிதி நகரில் உள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தென் சென்னை மேற்கு மாவட்ட வணிகர் சங்க பேரமைப்பு செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் விருகம்பாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் பிரபாகர ராஜா கலந்து கொண்டார். அவருக்கு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பில் மாலை அணிவித்து தங்களுடைய ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பிரபாகர ராஜா பேசிய போது, சென்ற முறை வணிகர்கள் ஆதரவால் தான் வெற்றி பெற்றதைப் போல் இந்த முறையும் அதற்கான வாய்ப்பை தருமாறும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மக்களுக்கு பொது சேவை வழங்குவதற்காக தேர்தலில் நிற்கும் தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணராயபுரம் வேட்பாளர் மருத்துவர் திவ்யா தெரிவித்துள்ளார். கரூர் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திவ்யா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் தாடிக்காட்சியூர், அல்லாளி கவுண்டனூர், மேற்கு காலனி உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சிகளுடன் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தான் ஏழ்மையான விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் எனவும், படிக்கும்போது கடுமையாக படித்து மருத்துவராகி மக்களுக்கு மருத்துவ சேவை வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். எனவே தற்போது பொதுமக்களுக்கு பொது சேவை வழங்குவதற்காக தேர்தலில் நிற்கும் தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இருண்ட ஆட்சியிலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும் என்றால் மீண்டும் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்று திருவைகுண்டம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சண்முகநாதன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சண்முகநாதன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவர் கருங்குளம், செய்துங்கநல்லூர், அரசகுளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சிகளுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து சொத்து வரி, மின்சார கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வரி உயர்வுகளால் மக்கள் கடந்த 5 ஆண்டுகள் மிகவும் சிரமங்களை சந்தித்து வந்துள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்து உள்ளது. இதனால் 2 வயது குழந்தைகள் முதல் 80 வயது பாட்டிகள் வரை தினந்தோறும் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகி வருகின்றனர் என்றார். எனவே தற்போது உள்ள இந்த இருண்ட ஆட்சியிலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டுமென்றால் மீண்டும் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலியில் காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரனை ஆதரித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி செயல் வீரர் கூட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரனை ஆதரித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி செயல் வீரர் கூட்டம் திமுக மாவட்ட செயலாளர் கிரகாம்பெல் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பரமசிவ ஐயப்பன், தேமுதிக மாவட்ட செயலாளர் விஜி வேலாயுதம், மதிமுக மாவட்ட தலைவர் ரைமண்ட், மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் ரசூல் மைதீன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் ஏலவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் சடையப்பன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம், SDBI மாவட்ட தலைவர் சிராஜ், மக்கள் நீதி மய்ய மாவட்ட தலைவர் மற்றும் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் ஒன்றிய வட்டார தலைவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
கொடைக்கானல் அருகே புனித மைக்கேல் அதிதூதர் குருசடி கிறிஸ்துவ ஆலயத்தை நகராட்சி நிர்வாகம் அகற்ற முற்பட்டதால் 200க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே தெருவில் உள்ள புனித மைக்கேல் அதிதூதர் குருசடி கிறிஸ்துவ ஆலயம் அரசு தரிசு நிலத்தில் உள்ளதால் நீதிமன்ற உத்தரவின்படி கொடைக்கானல் நகராட்சி அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் உதவியுடன் JCB வாகனத்தை வைத்து அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது 200க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பல ஆண்டுகளாக வழிபட்டு நடத்தி வரும் தேவாலயத்தை இடிக்கக்கூடாது என்று பொதுமக்கள் அரசு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் கிறிஸ்துவ பாதிரியார்கள் மற்றும் பொதுமக்கள் அரசு அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அனைவரும் கலைந்து சென்றனர். திண்டுக்கல் மற்றும் ஆத்தூர் தொகுதிகளில் பாமக பெயரில் போலி வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் அக்கட்சி மாவட்ட செயலாளர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜான் கென்னடி, தெற்கு மாவட்ட செயலாளர் சிவக்குமார், வடக்கு மாவட்ட செயலாளர் வைரமுத்து ஆகியோர் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர். இதில் திண்டுக்கல் தொகுதியில் ஆரோக்கியதாஸ் என்பவரும், ஆத்தூர் தொகுதியில் கிருஷ்ணமூர்த்தி என்பவரும் பாமக வேட்பாளர்கள் என கூறி போலி ஆவணங்கள் மூலம் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதேபோல் அனைத்திந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் சார்பில் போட்டியிடும் நாகேந்திரன் பாமகவின் கொடியை பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டுமென்று கோரிக்கை விடுத்தனர். மேலும் இந்த நபர்களின் வேட்புமனுக்களை தள்ளுபடி செய்து அவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். நாங்கள் ஆத்தூர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் எங்களுடைய புகாரை தெரிவித்தவுடன் கிருஷ்ணமூர்த்தியை சுயேட்சை வேட்பாளராக அவர்கள் மடைமாற்றம் செய்தனர். ஆனால் திண்டுக்கல் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு அவரை பாமக வேட்பாளர் என்று ஆன்லைனில் ஏற்றிய காரணத்தினால் அது தொலைக்காட்சி ஊடகங்களில் ஒரு செய்தியாக வந்தது. அதன் பின்னர் மாவட்ட செயலாளர் ஜான் கென்னடி அவர்களுடன் கலந்து நாங்கள் நேரடியாக தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் எங்களுடைய புகாரை தெரிவித்தோம். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரை ஆந்திராவில் வைத்து சென்னை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு கடந்த மாதம் 25 வரை என 3 மாதங்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. இந்நிலையில் மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் பெற்ற சவுக்கு சங்கர் ஜாமீன் நிபந்தனைகளை மீறி வீடியோக்களை வெளியிட்டார். இதனால் காவல்துறை சார்பில் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டுமென உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் நிபந்தனைகளை மீறி செயல்பட்டால் ஜாமீன் ரத்து செய்யப்படும் என சவுக்கு சங்கருக்கு எச்சரித்திருந்தது. தொடர்ந்து கடந்த மாதம் 25ஆம் தேதியுடன் சவுக்கு சங்கருக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் முடிவடைந்தது. ஆனால் சவுக்கு சங்கர் காவல் நிலையத்தில் சரணடையவில்லை. இதனால் சென்னை காவல் ஆணையர் தனிப்படை அமைத்து சவுக்கு சங்கரை தீவிரமாக தேடி வந்தது. மேலும் அவரை தொடர்பு கொண்டு முயற்சித்த போது முடிந்தால் தன்னை கைது செய்து பார் என சென்னை காவல்துறைக்கு சவால் விட்டார். இதையடுத்து அவர் ஆந்திராவில் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் தனிப்படை காவல்துறையினர் ஆந்திர மாநிலத்தில் விடுதி ஒன்றில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கைது செய்தனர். திருச்சுழி அருகே கோவில் கமிட்டி உறுப்பினரை உயிர்மாய்க்கம் செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சவாஸ்புரம் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் பங்குனி பொங்கல் விழா நடைபெற்றது. இவ்விழாவின் போது சவாஸ்புரம் கிராமத்தை சேர்ந்த கருப்பசாமி, இந்திரஜித், மாரிக்கண்ணன் ஆகிய 3 இளைஞர்கள் கஞ்சா போதையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பெரிய வாளுடன் சுற்றித் திரிந்தனர். இதனை கண்ட கோவில் விழா கமிட்டி உறுப்பினர் வேல்முருகன் அவர்களிடம் தட்டி கேட்டு சத்தம் போட்டு உள்ளார். இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் மிரட்டல் விடுத்து அங்கிருந்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து விழா முடிந்து டீ அருந்திவிட்டு மீண்டும் சவாஸ்புரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அருகே நடந்து சென்று கொண்டிருந்த போது அங்கிருந்த கருப்பசாமி, இந்திரஜித் மற்றும் மாரிக்கண்ணன் மூவரும் தாங்கள் வைத்திருந்த அரிவாளால் வேல்முருகனை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பித்து சென்றனர். இதில் வேல்முருகன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த வேல்முருகன் நண்பர்கள் அங்கிருந்து தப்பி ஓடி திருச்சுழி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வேல்முருகன் உடலை மீட்டு உடல் கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து திருச்சுழி காவல்துறையினர் தப்பி ஓடிய 3 பேரையும் தேடி வந்த நிலையில் ஆலடிப்பட்டி பகுதியில் உள்ள கல்குவாரி ஒன்றில் 3 பேரும் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. இதில் அங்கு பதுங்கியிருந்த 3வரையும் கைது செய்து அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதன் பின்னர் குற்றவாளிகள் 3வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
நாகர்கோவில் அருகே மது போதையில் இருந்த லாரி ஓட்டுநர்கள் போக்குவரத்து காவல்துறையினரை ஏமாற்றி லாரியை வேகமாக எடுத்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கோட்டார் சந்தையில் லாரி ஒன்று பொருட்களை இறக்கிவிட்டு கன்னியாகுமரி நோக்கி சென்றபோது நிலை தடுமாறி சாலையின் குறுக்கே நின்றது. தொடர்ந்து லாரியை இயக்க முடியாமல் அங்கும் இங்குமாக லாரி ஓட்டுநர் தத்தளித்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் சக வாகன ஓட்டிகள் என்னவென்று பார்த்தபோது லாரி ஓட்டுநர் நன்கு மதுபோதையில் இருந்தது தெரிய வந்தது. இதனால் லாரி ஓட்டுநர் லாரியை இயக்க முடியாமல் சாலையின் குறுக்கே நின்றதால் நீண்ட தூரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து காவல்துறையினர் மதுபோதையில் இருந்த ஓட்டுநரை மாற்றி வேறொரு ஓட்டுநரை அமர வைத்தனர். இதில் வேடிக்கையான ஒன்று என்னவென்றால் அந்த ஓட்டுநரும் நன்கு மதுபோதையில் இருந்து உள்ளார். தொடர்ந்து லாரி ஓட்டுநர்கள் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் லாரியை ஓரமாக நிறுத்துவதாக கூறி லாரியை வேகமாக எடுத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. கோவில்பட்டி அருகே லாரியும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் கஞ்சம்பட்டியை சேர்ந்தவர்கள் மனோகரன் மணிஷா தம்பதியர். இவர்கள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் கோவில்பட்டி நகருக்கு சென்று திரும்பி கொண்டிருந்தனர். தனியார் கல்லூரி அருகே இருவரும் வந்தபோது சிவகாசியில் இருந்து தூத்துக்குடி நோக்கி சென்ற லாரியும் இருசக்கர வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மனோகரன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தில் பின்னால் இருந்த அவரது மனைவி படுகாயம் அடைந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் படுகாயம் அடைந்த மணிஷாவை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து உயிரிழந்த மனோகரன் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து கோவில்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து லாரி ஓட்டுநர் அபுபக்கரிடம் விசாரணை மேற்கொண்டனர். பென்னாகரம் அருகே சட்டவிரோதமாக கருவில் உள்ள குழந்தையின் பாலினம் கண்டறிந்து கருக்கலைப்பில் ஈடுபட்டு வந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். தருமபுரி மாவட்டம் ரங்கராபுரத்தில் சட்டவிரோதமாக கருவில் உள்ள குழந்தையின் பாலினம் கண்டறிந்து கருக்கலைப்பில் ஈடுபடுவதாக தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் ராஜேந்திரனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட சுகாதார அலுவலர் ராஜேந்திரன் தலைமையில் ரங்கராபுரத்தில் உள்ள செந்தில் என்பவரது வீட்டை சோதனை செய்தனர். அப்போது கருவில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என கண்டறியும் உபகரணங்கள் மற்றும் கருக்கலைப்பு மாத்திரைகள் இருந்தது என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கிருந்த மாத்திரைகள் மற்றும் உபகரணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சம்பவத்தில் ஈடுபட்ட செந்தில் மகள் பரிமளா, ஆதனூர் கிராமத்தை சேர்ந்த சாந்தி ஆகிய இருவரையும் கைது செய்த பென்னாகரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு பாலக்கோடு பகுதியில் கருக்கலைப்பு செய்வதாக இருவரையும் சுகாதாரத்துறையினர் பிடிக்க சென்றபோது பரிமளா தலைமறைவாகி ஜாமீனில் வெளிவந்த நிலையில் தற்போது குற்ற செயலில் சிக்கியுள்ளதாக மருத்துவ அலுவலர்கள் தெரிவித்தனர். தான் வெற்றி பெற்றால் சீரான சாலை வசதி, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் RV ரஞ்சித்குமார் உறுதியளித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பாடுசெட்டி சத்திரத்தில் இருந்து பொன்னியம்மன் பட்டறை, தாமல் உள்ளிட்ட கிராமங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தின் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் RV ரஞ்சித்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து வாக்கு சேகரித்த கிராமங்களில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் RV ரஞ்சித்குமார் பேசியபோது, தன்னை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் சீரான சாலை வசதி, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். பொன்னியம்மன் பட்டறையில் தனது சொந்த செலவில் ஐயப்பன் கோவிலை கட்டி கொடுப்பேன் என்று கூறினார். விவசாயிகள் நிறைந்த தாமல் பகுதியில் விவசாயிகள் பிரச்சனையை கண்டறிந்து உடனடியாக குறையை தீர்ப்பேன் என்று கூறினார். இந்நிகழ்வில் மாநகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மத்தியில் பாஜக ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பதால் முழுமையான திட்டங்களை என்னால் நிறைவேற்ற முடியும் என கூறி ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் GBSK நாகேந்திரன் பொதுமக்களை சந்தித்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள GBSK நாகேந்திரன் முதல் முறையாக ராமநாதபுரம் மாவட்டம் ரகுநாதபுரத்தில் பொதுமக்களிடம் பரப்புரையில் ஈடுபட்டார்.
அப்போது பேசிய அவர், ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் நான் பாஜக வேட்பாளராக போட்டியிடுகிறேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றால் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்ற மாதிரிதான் என்றும், உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முற்றிலும் உருவாக்கக்கூடிய திறமையும் தகுதியும் என்னிடம் உள்ளது என்றும், அரசே நிதி ஒதுக்காவிட்டாலும் என்னுடைய சொந்த பணத்திலாவது தொகுதிக்கான திட்டங்களை செயல்படுத்தி விடுவேன் என்றும், நான் பிறந்ததிலிருந்து என் வீடு எப்போதுமே திறந்திருக்கும், எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்காக உதவிகளை நான் செய்து கொடுப்பேன் என்றும், இதைவிட மேலும் அதிகமான பணிகளை செய்ய வேண்டுமென்றால் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவியில் இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளை செய்து கொடுக்க முடியும் என்றும் வேட்பாளர் GBSK நாகேந்திரன் தெரிவித்தார். மேலும் மத்தியில் பாஜக ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பதால் முழுமையான திட்டங்களை என்னால் நிறைவேற்ற முடியும் என்றும், நான் எப்படிப்பட்டவன் என்பது இந்த மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, நான் பிறந்த இந்த ஊருக்கும் நன்றாக தெரியும் என்றும், எனவே வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் சின்னமான தாமரை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று வேட்பாளர் GBSK நாகேந்திரன் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் தரணி முருகேசன், முன்னாள் அதிமுக அமைச்சர் மணிகண்டன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். வேடசந்தூர் அருகே 2 லாரிகள் மோதியதில் லாரி ஓட்டுநர் லாரியின் இடுபாட்டில் சிக்கிக் கொண்டதில் படுகாயமடைந்து உள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே விட்டநாயக்கன்பட்டியில் தூத்துக்குடியிலிருந்து நிலக்கரி ஏற்றிக்கொண்டு வந்த லாரியை பின்தொடர்ந்து லாரி ஒன்று சென்றது. அப்போது திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் இடதுபுறமாக காற்றாலை லாரி ஒன்று நின்று கொண்டிருந்தது. இதனை கண்ட ஓட்டுநர் தவமணி திடீரென வலதுபுறம் ஏறி செல்ல முயன்றார். இதில் முன்புறம் சென்ற லாரியின் மீது மோதி 2 லாரிகளும் சென்டர் மீடியானில் ஏறி நின்ற நிலையில் லாரியின் முன்புறம் அப்பளம் போல் நொறுங்கியது. இந்த விபத்தில் தர்மபுரியை சேர்ந்த தவமணி லாரியின் இடுபாட்டில் சிக்கிக் கொண்டதில் 2 கால்களும் நசுங்கியது. அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு வேடசந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வேடசந்தூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக ஆட்சியில் டாஸ்மாக் உள்ளிட்ட அரசின் நேரடி வருமானத்தில் பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றுள்ளது என அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் முன்பு அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் சோனியா காந்திக்கு ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மக்களுக்கு வேலைவாய்ப்பை பெற தொழிற்சாலைகள், பெண்கள் கல்லூரி அமைக்கப்படும் போன்ற நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று கூறினார். திமுக ஆட்சியில் டாஸ்மாக் உள்ளிட்ட அரசின் நேரடி வருமானத்தில் பெரிய அளவில் ஊழல் நடைபெற்று உள்ளது என குற்றம் சாட்டினார். துரோகிகளுக்கு பாடம் புகட்டும் தேர்தலாக இது இருக்க வேண்டும் என்று மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இப்ப நீங்க மேலூரே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கல் குவாரிகள் இருக்கு. அதெல்லாம் அதுல இருந்து வர்றதெல்லாம் அரசாங்கத்துக்கு போகல, அவங்கவுங்க திமுககாரவங்க வீட்டுக்கு போகுது. அதுல கீழே இருந்து மேல வரைக்கும் ஜல்லி கடத்துறது, மண்ணு கடத்துறது, கல்ல கடத்துறது, இது எல்லாம் கணக்கிலே இல்லாம வெளில போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு பாருங்க, இது டாஸ்மாக்ல என்ன பண்றாங்கன்னா அது பெரிய கொள்ளையா இருக்குது. அதுல என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் விசாரணைக்கு உட்பட்டது. இதெல்லாம் வரும் ஒரு நாளைக்கு, அப்ப உங்களுக்கு தெரியும். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் தொடர்ந்து உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கு கொள்ளை, திருட்டு என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தொகுதி பாமக வேட்பாளர் பழனிசாமியை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், வாக்கு வங்கிக்காக உங்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கும் திமுக அரசை மக்கள் நம்ப வேண்டாம் என்றார். இந்தியாவில் ஒரு நாடு பாதுகாப்பு இல்லாத நாடாக இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடுதான் என்று கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் தொடர்ந்து உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கு கொள்ளை, திருட்டு என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். கோயிலுக்கு போகாதவர்களுக்கு வாக்களித்து நாடு கெட்டுப்போய்விட்டது என்றும், கோயிலுக்கு போகாத ஆட்சியாளர்களுக்கு வாக்களித்தால் இறைவன் எப்படி நாட்டை நல்லாக வைத்திருப்பார் என்று கேள்வி எழுப்பினார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 15வது போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 15வது போட்டி இன்று நடைபெறுகிறது.
இந்த போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணிகள் மோதுகின்றனர். இந்நிலையில் இவ்விரு அணிகளும் இதுவரை 6 முறை நேருக்கு நேர் மோதியதில் லக்னோ 4 போட்டியிலும், கொல்கத்தா 2 போட்டியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தொடர்ந்து இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 200 ரூபாய் குறைந்து 14,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 1,600 ரூபாய் குறைந்து 1,12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,22,184 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 503 புள்ளிகள் குறைந்து 77,060 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 95 புள்ளிகள் குறைந்து 23,902 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். மம்தா ஆட்சியில் ஊடுருவல்காரர்களின் தொழிற்சாலையாய் மேற்கு வங்கம் மாறிவிட்டதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. போலி ஆவணங்கள் தயாரிப்பதும் கால்நடைகளை களவாடுவதும் பெருகியுள்ளதாகவும் சாடல். கேரள சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் வாக்குச்சாவடிகளில் வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களிப்பு. பினராயி விஜயன், சசி தரூர், மோகன்லால், மம்முட்டி உள்ளிட்டோர் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி பெருமிதம். புதுச்சேரி, அசாம், கேரளா மாநிலங்களில் ஒரே நாளில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு. ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிகளில் வரிசையில் நின்று வாக்களித்த பொதுமக்கள். பனை தொழிலாளியை துப்பாக்கியால் சுட்டு அட்டூழியம் செய்த இசக்கி ராஜா பணியிடை நீக்கம். பொதுமக்களின் போராட்டம். நாம் தமிழர் கட்சியின் வலியுறுத்தலால் தென்மண்டல ஜிஜி அதிரடி நடவடிக்கை. இசக்கி ராஜாவை இடைநீக்கம் செய்தால் போதாது, நிரந்தரமாக பணியில் இருந்து நீக்க வேண்டும். பனை பாதுகாப்பு இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் கோரிக்கை. லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய கொடிய தாக்குதலில் 182 பேர் உயிரிழப்பு. போர் நிறுத்தத்தை மீறிய செயல் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சயது குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.